வணக்கம். காலையில் ஸ்டாலினுக்கு வந்த மிக முக்கியமான செய்தி. அதிர்ச்சியில் திமுகவின் தொண்டர்கள். அனைத்து தொகுதியிலுள்ள திமுகவின் மாவட்ட நிர்வாகிகளையும் மாவட்ட முக்கியமான அமைச்சர்களையும் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் அழைத்து பேசியுள்ளார். ஸ்டாலின் அவர்கள் கேட்ட ஒரே கேள்வி, ஒவ்வொரு தொகுதிகளிலும் மிகப்பெரிய அளவிலான வாக்குகளை பெற்று வெற்றியடையுமா திமுக என்று கேட்டுள்ளார். ஆனால் கிட்டத்தட்ட 85% வாக்குகள் இதுவரைக்கும் வரலாற்று சாதனை படைத்த தமிழக சட்டசபை தேர்தல் மாற்றத்தை வேண்டி தமிழக மக்கள் வாக்குகளை செலுத்தியுள்ளனர். இதனால் எங்களால் முழுமையாக கணிக்க முடியவில்லை. அதிலும் குறிப்பாக 10 முதல் 15% மேலாக புதிய வாக்காளர்கள், இளம் அதாவது ஜென்சி பசங்க என்று கூறக்கூடியவர்கள் அதிக அளவு ஓட்டுக்களை செலுத்தியுள்ளனர். விஜய் அவர்களுக்கான வாக்குகளாக இருக்குமோ என்ற ஒரு அச்சமும் தற்பொழுது திமுகவிற்கு வந்துவிட்டது. முதல் தேர்தலிலேயே ஸ்டாலின் அவர்களை ஒட்டுமொத்தமாக கண்ணீர் வடிக்கக்கூடிய வகையில் விஜய் அவர்கள் செய்துவிட்டதாகவும் பல தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனால் விஜய் அவர்கள் 118 தொகுதிகளில் வெற்றியடைவது கடினம்தான். ஆனால் அதிமுகவின் உதவியுடன் ஒட்டுமொத்தமாக ஆட்சி அதிகாரத்தை விஜய் அவர்கள் கைப்பற்றுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. எப்படி ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர்களுடன் பவன் கல்யாண் அவர்கள் கூட்டணி வைத்து துணை முதல்வராக பொறுப்பேற்றாரோ அதே நிலைமை தமிழ்நாட்டில் ஏற்படும். அதிமுகவின் தலைமையே தேர்தலுக்கு பிறகு விஜய் அவர்கள் கூட்டணியை உறுதி செய்வார். இந்த முறை தேர்தல் வரலாற்று ரீதியாக பார்க்கக்கூடிய தேர்தல். அது மட்டுமல்ல, திமுகவிற்கு இந்த ஒரு தேர்தலில் தோல்வியடைந்தால் பிரச்சனை இல்லை, அடுத்த தேர்தலில் வெற்றியடைந்து விடலாம் என்று நினைத்துவிடக்கூடாது. ஏனென்றால் ஏற்கனவே 10 ஆண்டுகள் திமுக ஆட்சி அமைக்க முடியாமல் இருந்ததற்கு காரணமே ஊழல், அமைச்சர்கள் செய்த துரோகம்தான். இனியும் விஜய் அவர்கள் ஒருவேளை துணை முதல்வராகவோ மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தியாகவோ கேம் சேஞ்சராகவோ வந்துவிட்டால் அடுத்த 40 ஆண்டுகள் திமுக ஆட்சிக்கு வருவதே கடினம். உதயநிதி அரசியல் கட்சியின் தலைவராக பேசப்பட மாட்டார். திமுகவில் உட்கட்சி மோதல் ஏற்படும். உதயநிதி அவர்களை ஓரம் கட்டுவதற்கு மாஜி அமைச்சர்கள் முயற்சி செய்வார்கள். ஏனென்றால் குடும்ப அரசியலில் இருந்து வெளிவந்தால்தான் திமுக ஆட்சி பிடிக்கும் என்ற ஒரு நிலைமை உருமாறும். இதனால் ஒட்டுமொத்த திமுகவும் மிகவும் மோசமான நிலைமைக்கு மாறும் என்ற செய்தி காலையில் ஸ்டாலினுக்கு வந்துள்ளதால் தொகுதி மக்களின் கள நிலவரத்தை கேட்டறிந்தவுடன் மே 4ஆம் தேதி தான் உண்மை நிலைமை தெரிய வரும் என்று அதுவரை ஸ்டாலினுக்கோ திமுகவின் வேட்பாளருக்கோ தூக்கம் வராது. ஆனால் அதிமுகவிற்கும்